வணக்கம். ஜனவரி நாயகன் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மற்றும் அடுத்த விசாரணை ஜனவரி 20, 2026 அன்று ஏன் ஒத்திவைக்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். ஜனவரி 15, 2026 அன்று உச்சநீதிமன்றம் ஜனவரி நாயகன் திரைப்படத்தின் தணிக்கைச் சான்றிதழ் தகராறில் தலையிட மறுத்து தயாரிப்பாளர்களை சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டது. KVN புரொடக்ஷன்ஸ் எல்ஹுபி நிறுவனத்திற்கு அடுத்த விசாரணை ஜனவரி 20, 2026 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் கடைசி படமாக பரவலாக பேசப்பட்ட ஜனவரி நாயகன் திரைப்படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9, 2026 அன்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சரியான நேரத்தில் தணிக்கைச் சான்றிதழை வழங்காததால் பட வெளியீட்டில் சிக்கல் ஏற்பட்டது. தணிக்கை குழு ஆரம்பத்தில் சில மாற்றங்களுடன் UA-16 சான்றிதழை பரிந்துரைத்த போதிலும் CBFC படத்தின் உள்ளடக்கம் குறித்து கவலைகளை எழுப்பி அதை ஒரு மறுஆய்வுக் குழுவுக்கு அனுப்பியது. KVN புரொடக்ஷன்ஸ் முதலில் சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகி உடனடியாக தணிக்கைச் சான்றிதழ் வழங்கக் கோரியது. ஜனவரி 9, 2026 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி திரைப்பட வாரியத்தின் மறுஆய்வுக் குழுவுக்கு அனுப்பும் உத்தரவை ரத்து செய்து ஜனவரி நாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இருப்பினும் அதே நாளில் சில மணிநேரங்களுக்குப் பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஒரு டிவிஷன் பெஞ்ச் போதுமான வாய்ப்பு வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவை பிறப்பித்ததாக கூறி இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. டிவிஷன் பெஞ்சின் இந்த இடைக்கால தடையை எதிர்த்து KVN புரொடக்ஷன்ஸ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசே அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஜனவரி 15, 2026 அன்று இந்த மனுவை விசாரித்தது. தயாரிப்பாளர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜராகி திரைப்படம் ஒரு அழியக்கூடிய பொருள் என்றும் தாமதங்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் வாதிட்டார். திரைப்பட வெளியீட்டிற்காக 5,000-க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன் செயல்பாடு தீய நோக்கம் கொண்டது என்றும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் உச்சநீதிமன்ற அமர்வு தலையிட விரும்பவில்லை என்று கூறி CBFC அனுமதி கோரிய தயாரிப்பாளர்களின் மனுவை தள்ளுபடி செய்தது. தனி நீதிபதி அவசரமாக வழக்கை முடித்ததை கேள்வி எழுப்பிய நீதிபதி தத்தா தனி நீதிபதி மேற்கோள் காட்டிய முன்னுதாரணம் சேவை தொடர்பான வழக்கு என்பதால் பொருந்தாது என்று கூறினார். உச்சநீதிமன்றம் தயாரிப்பாளர்களை சென்னை உயர் நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் முன் வழக்கை வாதிடுமாறு அறிவுறுத்தியது. உயர் நீதிமன்றம் ஜனவரி 20, 2026 அன்று மேல்முறையீட்டை தீர்க்க முயற்சி செய்யுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே இந்த விஷயத்தை பரிசீலித்து வருவதால் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு தேவையில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த சட்ட போராட்டம் திரைப்படத்தின் வெளியீட்டை கணிசமாக தாமதப்படுத்தியுள்ளது. இது பொங்கல் பண்டிகையுடன் ஒத்துப்போகும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தாமதங்கள் குறித்து திரைப்படத்துறையில் கவலைகள் எழுந்துள்ளன. மேலும் தயாரிப்பாளர்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜனவரி 20 அன்று சென்னை உயர் நீதிமன்றம் KVN புரொடக்ஷன்ஸுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தால் திரைப்படம் குடியரசு தின வெளியீட்டை இலக்காக கொள்ளலாம் என்ற ஊகங்கள் உள்ளன. இந்தியாவில் நீதிமன்ற ஒத்திவைப்புகளுக்கான காரணங்களில் கட்சிகளுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படுவது, சட்டப்பிரதிநிதித்துவம் இல்லாதது அல்லது போதுமான ஆதாரம் இல்லாதது ஆகியவை அடங்கும். நீதிபதிகள் அல்லது வழக்கறிஞர்கள் கிடைக்காததும் ஒத்திவைப்புகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உச்சநீதிமன்றம் முன்பு ஒத்திவைப்பு கோரிக்கைகள் குறித்து வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. குறிப்பிட்ட காரணங்கள் மற்றும் எதிர் தரப்பினரின் சம்மதத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. இருப்பினும் வழக்கறிஞர்களால் அடிக்கடி கோரப்படும் ஒத்திவைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கான ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன. சுருக்கமாக, ஜனவரி நாயகன் திரைப்படத்தின் தணிக்கைச் சான்றிதழ் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தால் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஜனவரி 20, 2026 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரும். இது திரைப்படத்தின் வெளியீட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.
இந்த வழக்கு குறித்து மேலதிக தகவல்களுக்கு எங்களது செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.